Good morning students, have a nice day. This video for Bratnik. Bratnikல இன்றைக்கி நம்ம எஸ்ஏ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் 3 எஸ்ஏ படித்தாவே போதும். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு எஸ்ஏ வரும். எஸ்ஏ வந்து நல்லா மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணினா தான் ஈஸியாக மனப்பாடம் ஆகும், இல்லைன்னா மனப்பாடம் ஆகாது. நல்லா மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணும், கடகடன்னு படிக்க தெரியணும், பிழை இல்லாமல் எழுத தெரியணும், மீனிங்ஸ் தெரியணும், மனப்பாடம் செய்யணும். இப்போ நம்ம எஸ்ஏ பார்க்கலாம். கஹானிக்கா சாரான்ஷ். சாரான்ஷ் அப்படின்னா உட்கருத்து அப்படின்னு அர்த்தம். இந்த பாடத்தை விரிவாக கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே சின்னதாக அப்படி சுருக்கி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஏ. एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. गांव கிராமம், கோவர்தன்கிறது ஒரு பெயர், நாமக் பெயர் கொண்ட, கரீப் கவி ஏழை கவி, பரிவார் குடும்பம், அப்பனே பரிவார்னா தன்னுடைய குடும்பம், கேசாத் தன்னுடைய குடும்பத்துடன், ரெஹதாத்தா வசித்து வந்தான். காவ்மே ஒரு கிராமத்தில், கோவர்தன் நாமக் கோவர்தன் என்னும் பெயர் கொண்ட, ஏக் கரீப் கவி ஒரு ஏழை கவி, அப்பனே பரிவார் கேசாத் தன்னுடைய குடும்பத்துடன், ரெஹதாத்தா வசித்து வந்தான். एक दिन ஒரு நாள், வஹ் அவன், மகேந்திர நாமக் தன்வான் கே கர் மகேந்திரன் என்னும் பெயர் கொண்ட தன்வான் கே கர் பணக்காரனோட வீட்டுக்கு, பகுஞ்சா சென்றடைந்தான். லேக்கின் ஆனால், வஹ் படா கஞ்சுஸ்தா அவன் ரொம்ப கஞ்சன், படா கஞ்சுஸ்தா. கோவர்தன் உஸ்பர் அவன் மீது, ஜூட்டி பிரசன்ஷா ஜூட்டினா பொய், பிரசன்ஷானா புகழ்ச்சி, பொய் புகழ்ச்சி, ஜூட்டி பிரசன்ஷாக்கி கவிதா பொய் புகழ்ச்சியுடைய கவிதையை சுனாயி சொன்னான். ஏன் போய் தன்வான் வீட்டில் இவங்க பொய் புகழ்ச்சியுடைய கவிதையை சொன்னான் அப்படின்னா, இந்த கோவர்தன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரங்க வீட்டுக்கெலாம் போய் அவங்கள பற்றி புகழ்ந்து பாடுவாங்க. அவங்க ஏதாவது அரிசி காசு ஏதோ கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தால் தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டுருப்பான். அப்படி ஒரு நாள் தான் வந்து கோவர்தன் வீட்டுக்கு, கோவர்தன் வந்து மகேந்திரனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு, ஏன்னா மகேந்திரன் ஒரு கஞ்சன் இல்லையா, போயிட்டு பொய் புகழ்ச்சியுடைய கவிதை சொல்கிறான். நீங்கள் பெரிய வள்ளல், நீங்கள் பெரிய தானி அப்படிலாம் சொல்கிறான். இசை சுன்கர் இதை கேட்டு மகேந்திரன் அப்பனே நௌக்கர் சே தன்னுடைய வேலைக்காரனிடத்தில், கோவர்தன் கேலியே கோவர்தனுக்காக, சோனேக்கி தாலி தங்கத்தட்டு, அவுர் மற்றும் சௌ அஷர்ஃபியா 100 பொற்காசுகள், லே ஆனைக்கு கஹா கொண்டு வர சொன்னான். கஹான்னா சொன்னான், லே ஆனைக்கு கஹா கொண்டு வர சொன்னான். மகர் ஆனால், நௌக்கர் நஹினாயா நௌக்கர் வரலை. கோவர்தன் கே பூச்னே பர் கோவர்தன் கேட்குறான், ஏன் இன்னும் வேலைக்காரன் வரல, நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறான். மகேந்திரனே கஹா கோவர்தன் கேட்டதால் மகேந்திரன் சொல்கிறான், கி ஆப்னே முஜே குஷ் கர்னே கேலியே நீ என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக, முஜே என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஜூட்டி பிரசன்ஷா பொய் புகழ்ச்சி கி ஜூட்டி பிரசன்ஷா கி பொய் புகழ்ச்சி சொன்ன, உசி தர அதை போலவே, ஆப்கோ குஷ்கர்னே கேலியே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக, மைன் பி ஜூட் போலா நானும் பொய் சொன்னேன். கோவர்தன்கோ காலி ஹாத் கர் லவுட்னா படா, காலி ஹாத் வெறுங்கை, கோவர்தன் வெறுங்கையோட, கர் லவுட்னா படா வீட்டுக்கு திரும்பினான், வீட்டுக்கு திரும்ப வேண்டியிருந்துச்சு. சீக்கு இது சீக்குன்னா கற்றுக்கொள்ளுதல். இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, கஞ்சூஸ் கஞ்சன், பூல்கர்பி கோட்டி தமுடி தக் நகி தேத்தா கஞ்சன் வந்து மறந்தும் கூட யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டான். இப்போ இந்த எஸ்ஏ ஒரு இடம் ரீட் பண்ணிடலாம். कहानी का सारांश, एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा, लेकिन वह बड़ा कंजूस था. गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की ताली और 100 अशर्फियाँ ले आने को कहा, मगर नौकर नहीं आया. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है,
उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला। गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा। सीख, कंजूस भूल कर भी कोटी दमड़ी तक नहीं देता। நான் எப்படி படிக்கிறேனோ அதே மாதிரி படித்து காட்டணும். धन्यवाद।